இந்த பொண்ணு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு இடத்துக்கு வெளியே வந்திருப்பாங்க. அப்ப குளத்துல இருந்து நிறைய கை வெளியே நீட்டிட்டு இருக்க மாதிரி அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரியுது. இதை பார்த்து அந்த பொண்ணுமே பயந்து போய் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேரம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறா. சோ இப்ப நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் எந்திரிச்சு போய் அவங்க வீட்டுல இருக்க ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட அப்பாக்கு கபோர்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கும். ஒரு கபோர்டை நீக்கி பாக்குறாரு. இவருமே ஒரு பொண்ணு கபோர்டுக்குள்ள உட்காந்துக்கிறது பார்த்ததுமே பயந்து போய் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக அந்த பொண்ணு பக்கத்துல வருவாரு. அந்த பொண்ணு வேணும்னே அவங்க அப்பா உள்ள கூப்பிட்டு இந்த டாக்டர் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான்னு சொல்லவோ அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த டாக்டர் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அவரோட பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இருக்க அடுத்த நாள் அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு வயசானவர் உன்னோட பொண்ணோட நடவடிக்கை எல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு அந்த பொண்ணுமே அந்த வயசானவர் கிட்ட நீ என்னைக்கு ஒழுக்கமா நடந்திருக்க, என்ன எப்ப பார்த்தாலும் தப்பா தான் பாப்பன்னு சொல்லி அந்த வயசானவர் கூட சண்டைக்கு போறா. இந்த பொண்ணோட அப்பாவுமே அந்த பொண்ணை ஒரு சமாதானப்படுத்தி அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் இந்த வயசானவர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அவரோட கழுத்து நெரிச்சு பஸ்லயே வச்சு கொலை பண்ணிடுறான். இப்பதான் அந்த பொண்ணோட அப்பாவுக்குமே அந்த பொண்ணோட உடம்புல ஒரு கொலகாரனோட ஆவி பூந்திருக்குன்னே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த கொலகாரன் என்ன நிறைய பேர்த்த கொலை பண்ண போறதா சொல்றான். இதை கேட்டு அந்த பொண்ணோட அப்பாவோ அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார்ட்ட கூட்டு போறாரு. அந்த சாமியார் உடம்புல அந்த பேய் பூந்து அவரை கொலை பண்ணிடுது. இதை பார்த்து அந்த பொண்ணோட டாக்டருமே பொண்ணோட உடம்புல இருக்க பேயை வரட்டும்னா பொண்ணை கொலை பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட அப்பாவுமே வீட்டுக்கு போய் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த பொண்ணு கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா பின்னாடி இருந்து அந்த பொண்ணு மேல மண்ணெண்ணெய் ஊத்தி விடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுமே கையில இருக்க தீக்குச்சி அந்த பொண்ணு மேல கொளுத்தி போட்டு அந்த பொண்ணை அதே இடத்துல எரிச்சிடுறாங்க.